பிளே ஸ்டோரில் இருக்கிற லோன் ஆப்லேயே எந்த ஆப் ரொம்ப பெஸ்ட் ஆப்னு சொல்ல முடியும்? பிளே ஸ்டோரில் நிறைய லோன் ஆப் இருக்குது. அதில் எது பெஸ்ட் லோன் ஆப்பு, எது ஃப்ராடு லோன் ஆப்புன்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? வட்டி இல்லாமல் லோன் ஆப்பில் லோன் கிடைக்குமா? அப்படி எந்த லோன் ஆப் லோன் தராங்க? லோன் ஆப்பில் லோன் வாங்கினா கிரெடிட் ஸ்கோர் குறையுமா? நான் லோன் ஆப்பில் லோன் வாங்கி கட்டி முடிச்சுட்டேன், இருந்தாலும் என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகவே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு நிறைய கடன் இருக்குது, நிறைய கிரெடிட் கார்டு கடன்லாம் இருக்குது. இந்த எல்லா கடனையும் அடைக்கக்கூடிய லோன் ஆப்பு பிளே ஸ்டோரில் இருக்கா? வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்களை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்பில் எது குட் ஆப்பு, எது ஃப்ராட் ஆப்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த லோன் ஆப்பில் கிரெடிட் ஸ்கோருக்கு குறைவாகிறவங்களுக்கு லோன் தருவாங்க, எந்த ஆப்பில் எல்லா கடனும் அடைக்கக்கூடிய லோன் தருவாங்க, லோன் ஆப்பில் லோன் வாங்கினா கிரெடிட் ஸ்கோர் கம்மி ஆகிடுமா, இது போல் நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சில சந்தேகங்களுக்குண்டான சொல்யூஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, அந்த சொல்யூஷனுக்குண்டான சரியான பதில்கள், அதாவது எந்த லோன் ஆப் உங்களுக்கு சூட் ஆகும், உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குன்னு உட்பட பக்காவாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் லோன் வாங்குகிற ஐடியா இருந்தீங்கன்னா, லோன் ஆப்பில் லோன் வாங்குகிற ஐடியா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, தெளிவாக வரைக்கும் நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் லோன் ஆப்பில் லோன் வாங்கலான்னு இருக்கேன், எது குட் ஆப்பு எது ஃப்ராட் ஆப்புன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்குண்டான சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்க்கும்போது ஸ்டார் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் மேலே அந்த ஸ்டார் ரேட்டிங்கோட ரேட்டிங்கும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 4.5 அபோவ் நீங்கள் போட்டிங்கனாவே நிறைய வந்துடும். இதில் ஃப்ராட் ஆப்பும் சேர்ந்து வரும். அது எப்படி ஃபில்டர் பண்ணலான்னா, அப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 பேஜ் ஸ்டாரில் பக்காவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூன்னு போனீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க வண்டவாளரான்னு தெரிஞ்சிடும். இது ஸ்டார் ரேட்டிங்கில் பார்க்கக்கூடிய விஷயம். இன்கேஸ் ஸ்டார் ரேட்டிங்கில் குழப்பம் இருக்குன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய லோன் ஆப்பில் 3 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, ஒரு கம்பெனி, ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி தன்னுடைய பேரில் ஓனாக அவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்து அவங்க ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு ஓப்பன் பண்ணி வைக்கிறது. இன்னொரு வகை இருக்குது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கம்பெனி, ஓனான கம்பெனி. இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவங்களுடைய அமௌண்ட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும். அதனால் இவங்க கூட லெண்டிங் பார்ட்னரோட சேர்ந்து இந்த லோனை தருவாங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் போல், அதாவது இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியோ அல்லது இவங்களுக்குன்னு ஒரு தனியாக விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு லெண்டிங் பார்ட்னர் போல், ஒரு பிளாட்ஃபார்ம் போல் செயல்படுவாங்க. இவங்க கூட இருக்கக்கூடிய லெண்டர் மூலம் இவங்களுக்கு லோன் தருவாங்க. சிறப்பாக சொல்லணும்னா, வீடு பார்க்க போறீங்க வச்சுங்களேன், அந்த புரோக்கர்கிட்ட என்னென்ன வீடு என்னென்ன வாடகைக்கு ஏற்ற மாதிரி வீடு வச்சுருப்பாரு. அதே போல் இந்த புரோக்கரேஜ் ஆப்பை இருப்பாங்க. உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யார் லோன் தருவாங்கன்னு காட்டிடுவாங்க. ஸோ இதுதான் 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஸோ அதில் யார் பெஸ்ட்டாக இருப்பாங்க, இது எப்படி நம்ம சூஸ் பண்ணலான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பணம் அவங்க தரத்து மட்டும் கிடையாது, நம்மளுடைய தகவல்கள் யாருக்கிட்ட இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு லோன் ஆப்பில் லோன் வாங்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஓன் கம்பெனி ப்ளஸ் லெண்டர்ஸ் அப்படி எடுத்துக்கிங்க வச்சுங்களேன். மணி வியூ லோன் ஆப் டாப் 10ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க. இவங்க 10 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. கிரெடிட் ஸ்கோர் நார்மலாக இருந்தாவே போதும், ரொம்ப ஹையாக இருக்கணும் அவசியமே கிடையாது. இவங்க இவங்களோட கூட லெண்டர் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. மணி வியூ லோன் ஆப்போட லெண்டர் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ அந்த 15 கம்பெனி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் இவங்க லோன் தர வாய்ப்பு இருக்குது. 4.8 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கிறாங்க. உங்களுடைய இன்கம் ஒரு 25,000 இருந்தாவே தாராளமாக மணி வியூ ரெக்கமெண்டபிள் சொல்ல முடியும். ரெண்டாவது அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா லெண்டர்ஸ் ப்ளஸ் கம்பெனி, அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் போல் செஞ்சு புரோக்கர் போல் செயல்படுறாங்க சொன்னோம் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு கம்பெனி அப்படி எடுத்திங்கன்னா பைசா பஜார், பேங்க் பஜார் சொல்லலாம். ஸோ இவங்ககிட்ட போகும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும்னா, உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு கம்மியாக இருந்தாலும் லோன் தருவாங்க. இவங்க பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. நடுவில் இவங்க புரோக்கர் சார்ஜஸ் வாங்க வாய்ப்பு இருக்குது. ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய லோன் ஆப்பில் எனக்கு வட்டி இல்லாமல் லோன் கிடைக்குமா? நீங்கள் நிறைய போஸ்டர்லாம் போட்டிருக்கீங்களா, அப்படி உண்மையா அப்படி கேட்டிங்கன்னா ஆமாங்க இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வட்டி இல்லாத கடன் ஒரு குறிப்பிட்ட தேதி மட்டும் தான் தராங்க. 30 நாள் உங்களுக்கு தராங்க. அந்த 30 நாளுக்குள்ளே அந்த பணத்தை திரும்ப செலுத்திட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைங்க உங்களால் செலுத்த முடியாத பட்சத்தை நீங்கள் அது இஎம்ஐ போட்டுக்கலாம். யார் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்வின் ஆப் சொல்ல முடியும். ஸ்டார்ஸ்வின் ஆப்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா
இந்த ஆப்பில் லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. மாதம் மாதம் பணம் புரட்ட முடியல ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வட்டி இல்லாத கடன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக சொல்லணும்னா 30 நாள் எடுத்துக்காதீங்க. ஒரு 27 நாள் பிளான் பண்ணிக்கிங்க. சண்டே சாட்டர்டே முன்ன பின்ன வரும், அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பணத்தை கட்ட பாருங்கள். அப்படி கட்டிட்டிங்கன்னா பெரிய சார்ஜஸ் இல்லாமல் சின்ன ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீஸோட போட்டு முடிச்சுடுவாங்க. பெரிய வட்டி எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்டார்ஸ்வின் ஆப் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நிறைய ஆப்லாம் இருக்குது. நான் மெயினாக அதை மட்டும் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொன்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லோன் ஆப்பில் லோன் வாங்கினா கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகுமா? இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஆகும். எதனால யாருக்கு ஆகும் யாருக்கு ஆகாது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் ஆப்பை ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதோடு நிறுத்திக்கிட்டவங்களுக்கு பெருசாக கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகாது. ஒரு லோன் ஆப்பை ட்ரை பண்ணி கிடைக்காத பட்சத்தில் சும்மா இல்லாமல் 2-3 ட்ரை பண்ணி அதுவும் கிடைக்காத பட்சத்தில் அப்படியே விட்டுட்டாங்கன்னா ஒவ்வொரு விதமான ட்ரை பண்ணதுக்கும் அதுக்கு அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிட்டே வரும். இது வந்து ரொட்டேஷன் போல் செயல்படும். ஸோ ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் நார்மலுக்குள்ளே வரும். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. அதனால் ட்ரை பண்ணும்போது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோ. அதனால் ஒரு லோன் ஆப்பை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு இவங்களாம் வாங்கலாமா, ஓன் கம்பெனியா, லெண்டர்ஸ் கூட சேர்ந்து தராங்களா, ப்ரோக்கரேஜ் ஆப்பா, இதெல்லாம் பார்த்துட்டு டேர்ம் கண்டிஷன்லாம் படிச்சுட்டு ஓகேப்பா வாங்கலாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு கிடச்சோன்னா வாங்கிடுங்க. 3 மாதம் இஎம்ஐயில் பார்த்துங்க. இல்லைன்னா விட்டுட்டு அடுத்த 3 மாதம் கழிச்சு வேற ஒரு ட்ரை பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும். நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கிரெடிட் ஸ்கோர் குறைய வாய்ப்பு இருக்குது. லோன் ஆப்பில் லோன் வாங்கிட்டேன், திரும்ப செலுத்திட்டேன், இருந்தாலும் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்கணும்னா, நீங்கள் லோனை கட்டிட்டீங்கன்னா லோன் க்ளோஷர்ன்ற ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு மெயிலில் அனுப்புவாங்க. அது நீங்கள் கேட்டு வாங்க வேண்டும். நீங்கள் மெயில் பண்ணி நான் லோனை கட்டிட்டேன் எனக்கு லோன் க்ளோஷர் கொடுங்கன்னு கேட்டு வாங்கணும். 1. 2வது, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொட்டேஷன் வரத்துக்கு குறைஞ்சது 6 மாதமாவது வரும். கிரெடிட் ஸ்கோர் பழைய லெவலுக்கு வரத்துக்கு. அதனால் ஒன்றே வாங்கணும், ஒன்றே நடக்காது. ஸோ டைம் எடுக்கும். ஸோ கிரெடிட் ஸ்கோர் நார்மலாகிறதுக்கு டைம் எடுக்கும். உங்களுடைய லோனை எனக்கு திரும்ப செலுத்திட்டு அதுக்குண்டான க்ளோஸரை வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு நிறைய கிரெடிட் கார்டு இருக்குது, நிறைய பர்சனல் லோன் இருக்குது, நிறைய இன்ஸ்டன்ட் லோன் இருக்குது, ஆப்லேயும் லோன் இருக்குது, கைமாத்தாவும் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு வந்து லோன் ஆப்பில் லோன் கிடைக்குமா அப்படி கேட்டிங்கன்னா, லோன் ஆப்பில் லோனு கிடைக்கும். ஆனால் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் கேட்குறது டெபிட் கன்சலேஷன் லோன். ஸோ டெபிட் கன்சலேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே லோன் ஆப்பில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் பார்த்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லோன் ஆப்பை பார்த்துட்டு, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸில் டெபிட் கன்சலேஷன் லோன் தராங்க. அது இங்கே டேரெக்டாக போனீங்கன்னு இன்னும் தெளிவாக ஐடியா கிடைக்கும். இல்லைங்க என்னால் போக முடியல, ஜஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் லோன் ஆப்பில் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரை மட்டும் போட்டு தெரிஞ்சுக்கினாவே எவ்வளோ கிடைக்கும் நாங்கள் காட்டிடுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் வந்து டெபிட் கன்சலேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. பர்சனல் லோன்னால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஆப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய லோன் ஆப்லேயே எது பெஸ்ட்டு லோன் ஆப் அப்படி கேட்டிங்கன்னா 10 விதமான லோன் ஆப் இருக்குது. நான் ஒரு 5 லோன் ஆப்பை சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் அப்படி எடுத்துட்டிங்கன்னா மணிவியூ லோன் ஆப். மணிவியூ லோன் ஆப் வந்து 4.8 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கிறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இதை பற்றி ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். 2வது கிரெடிட் பி 4.5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கிறாங்க. 5 lakhs வரைக்குமே இவங்க தராங்க. கிறிஸ்ட் ஆப் 3வது. ஸோ கிறிஸ்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் 4.7 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்காங்க. 2 லட்சம் வரைக்குமே லோன் தராங்க. கிறிஸ்ட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன வியாபாரிகளுக்கான ஒரு ஆப். ஸோ சேலரி ஸ்லிப் இல்லை, அப்புறமா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாதவங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபைப் ஆப் 4வது ஃபைப் ஆப் 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறாங்க. 5 லட்சம் வரைக்கும் அதிகபட்சமாக லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 5வதா டாடா மணிஃபை ஆப் 4.7 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறாங்க. 5 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்னக்கூடிய எல்லா ஆப்புக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் தனித்தனியாக இருக்குது. அதை படிங்க, உங்களுக்கு சூட்டபுளாக அதாக பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த லோன் ஆப்புகளுடைய சந்தேகங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இதில் டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக தெரிவிக்கலாம். அதுக்குள்ளான வழிகளையும் அதுக்குள்ளான விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.